குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். எஸ்டர்டே இந்த கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இது பார்த்தோம். டுடே இஸ் ஒன் கீன்ஸின் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம், அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் பற்றிய கீன்ஸின் கோட்பாடு சொல்லலாம். ஓகே, the Keynes wrote the book The Central Theory of Employment, Interest on Money. That book, it was published in the year 1936. The book highly significant work that marked a turning point in the development of modern economic theory. அதாவது நவீன பொருளாதார கோட்பாடுகளின் வளர்ச்சியில் கீன்ஸ் எழுதிய புத்தகமான இந்த என்ன புக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி, வேலைவாய்ப்பு, வட்டி, பணம் மற்றும் பணம் பற்றிய கோட்பாடு என்ற புக்கு ரொம்ப இந்த பொருளாதார வளர்ச்சியில் நிற்க ஒரு இதை உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். ஒரு திருப்பு முனையோட சொல்லலாம், ஒரு டர்னிங் பாயிண்ட் எதுனா அவர் எழுதிய வந்த புக்கு தான். அது மட்டும் இல்லாமல் அது பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் டர்னிங் பாயிண்ட், முக்கியமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியது இந்த நூல். ஓகே, ஃபைன். அப்போ தென் தியரி ஆஃப் கீன்ஸ் வாஸ் against the belief of classical economists that the market forces in capitalist economy it's adjust themselves to attain equilibrium. Keynes not only they criticized the classical economist but also advocated his own theory of employment. அதாவது இந்த தொன்மை பொருளாதார அறிஞர்கள் என்ன சொல்லிங்கன்னா, ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்தில் அந்த அமைப்பில் சந்தை சக்திகளே மாற்றங்களை ஏற்படுத்தி சமநிலையை உருவாக்கும் என நம்பினார்கள். யார்? கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட்டு. இதற்கு எதிர்மாறான கருத்தை அந்த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸுடைய ஐடியாஸ், தாட்டுக்கு எகெயின்ஸ்டாக கீன்ஸ் என்ன பண்ணுறாரு, அவர் கருத்தை கொண்டிருந்தார். அவங்க சொல்கிறதெல்லாம் ராங் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதில் உள்ள அந்த சில குறைகளை களைய நீக்கிறதுக்கு தன்னுடைய புதிய இந்த வேலைவாய்ப்பு கோட்பாட்டை உருவாக்கினார். Advocated his own theory of employment, வேலைவாய்ப்பு கோட்பாட்டை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி. அப்போ கீன்ஸ் theory was a general theory as it is tried to explain all types of situations. அதாவது அவருடைய இந்த கோட்பாடானது ஒரு பொது கோட்பாடாக இருந்தது மட்டும் இல்லாமல் and it's try to explain all types of situations, எல்லா சூழ்நிலைக்கும் தகுந்தவாறே எப்படி சமாளிப்பது என்பதை பற்றியும் அதில் கொடுக்கப்பட்டிருந்தது. தட் இஸ் நாட் only equilibrium level of employment but also the concept of full employment as well as the possibility of under employment.
அதாவது கீன்ஸின் கோட்பாடு முழு வேலைவாய்ப்பை கருத்தை மட்டும் விளக்காமல் குறைந்த வேலை நிலைக்கும் வாய்ப்பு இருப்பதை சுட்டு காட்டுகிறது. அப்போ இந்த கீன்ஸோட கோட்பாடு பொது கோட்பாடாகவே திகழ்கிறது. ஓகே, ஃபைன். The Keynes theory of employment was based on the view of short run. According to him, the factors of production such as capital goods, supply of labor, technology and efficiency of labor remain unchanged while determining the level of employment. அதாவது கீன்ஸின் கருத்துக்கள் குறுகிய காலத்தை அடிப்படையாக கொண்டு இருந்தன. The Keynes theory of employment was based on the view of short run. குறுகிய காலத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. அப்போ அதுவும் இல்லாமல் சொன்னாங்க, according to him the factors of production such as capital goods, supply of labor, technology இதெல்லாம். அப்போ என்ன கொடுக்குறாரு, அவரது கருத்துப்படி இந்த வேலைவாய்ப்பின் அளவு நிர்ணயிக்கப்படும் போது இந்த உற்பத்தி காரணிகளான மூலதனம், உழைப்பு, திறன், தொழில்நுட்பம் ஆகியவை அனைத்தும் மாறாமலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, ஃபைன். எஃபெக்டிவ் டிமாண்ட். வாட் இஸ் எஃபெக்டிவ் டிமாண்ட்? எஃபெக்டிவ் டிமாண்ட் மீன்ஸ் இன் தமிழ் விளைவு தேவை அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? The effective demand is a starting point of Keynes theory of employment and income is principles of effective demand. The starting point of Keynes theory எது? The principles of effective demand. அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் பற்றிய கீன்ஸின் இந்த கோட்பாடானது ஆரம்ப புள்ளியே. அவருடைய கீன்ஸ் கோட்பாட்டின் ஆரம்ப புள்ளி என்னது, ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னடான்னு சொன்னால் தட் இஸ் எஃபெக்டிவ் டிமாண்ட். கீன்ஸுடைய தேரி பார்த்தீங்களா, அந்த தேரியுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் எஃபெக்டிவ் டிமாண்ட். ஸோ இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட் denotes money actually spent by the people on products of industry. அப்போ விளைவு தேவை என்பது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் மீது உண்மையிலேயே செலவு செய்கிற பணத்தின் அளவு ஆகும். அப்போ the money which entrepreneur receive is paid in the form of rent, wages, interest and profit. அதாவது ஒரு தொழில் முயல்வோர்கள் வட்டி, வாடகை, கூலி மற்றும் லாபம் போன்றவற்றை பணமாகவே கொடுப்பார்கள். Therefore, the effective demand is equal to national income. எனவே இந்த விளைவு தேவை ஆனது தேசிய வருவாய்க்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த என்டர்பிரனர் தொழில் முனைவோர்கள் வட்டி, வாடகை, கூலி மற்றும் லாபம், அதாவது இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இதுக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்டு எல்லாமே பணமாக தான் கொடுக்கப்படும். அப்போ வாட் இஸ் த நேஷனல் இன்கம்? த மணி வேல்யூ ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டூரிங் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பே அப்படிங்கிறோம். அதில் தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்குது நேஷனல் இன்கத்தை. அவுட்புட் மெத்தடு, இன்கம் மெத்தடு, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னு சொன்ன பார்த்தீங்களா. இப்போ எல்லாமே இது என்னது, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு. இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய செலவு. அப்போ அந்த கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை தானையா ப்ரொடக்ஷனுக்கு அந்த சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டே. நாம் ஒரு பொருளை உற்பத்தி செய்து விற்றத பணத்தில் நமக்கு கூலியாக கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், ரெண்டு கொடுத்துறோம், அதெல்லாம் போக மீதிய ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிறோம். அப்போ இந்த அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம். சார்
ஓகே. And increases in the aggregate effective demand would increases the level of employment. அதாவது மொத்த தேவை, அது விளைவு தேவை, அக்ரிகேட் எஃபெக்டிவ் டிமாண்ட், மொத்த விளைவு தேவை அதிகரிக்கும் போது and increases in the aggregate effective demand would increase the level of employment. வேலை வாய்ப்பின் அளவிலும் ஏற்றம் வரும், அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிக்ளைன் இன் த டோட்டல் எஃபெக்டிவ் டிமாண்ட் வுட் லீட் த அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ மொத்த விளைவு தேவை குறையும் போது வேலையின்மையில் சிக்கல் ஏற்படும், அதாவது வேலையின்மை ஏற்படும். ஸோ therefore the total employment of country can be determined with the help of total demand of the country. என்ன சொல்கிறாங்க, இப்போ நாட்டோட மொத்த வேலை வாய்ப்பு இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட், அக்ரிகேட் டிமாண்ட் சொல்லலாம், தொகு வேலையின் உதவியுடன் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். அடுத்து என்ன சொல்கிறாங்க, அக்கார்டிங் டு கிங்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் the effective demand signifies the money spent on consumption of goods and services and on investment. அதாவது கீன்ஸின் வேலைவாய்ப்பு கோட்பாட்டின்படி இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பொருட்கள் மற்றும் பணிகளின் நுகர்வு மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட், மூலதனத்திற்காக செலவு செய்யப்பட்ட பணமே விளைவு தேவை ஆகும். அப்போ இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு த நேஷனல் இன்கம் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு த நேஷனல் அவுட்புட். எனவே அதான சொல்கிறாங்க, மொத்த செலவு தேசிய உற்பத்திக்கும் தேசிய வருவாய்க்கும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட் ஆஃப் த எக்கானமி டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட் விச் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஃபோர்ஸஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை அண்ட் அக்ரிகேட் டிமாண்ட். அப்போ ஒரு நாட்டில் உற்பத்திக்கும் வேலைவாய்ப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு, இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட், உற்பத்திக்கும் விளைவாய்ப்புக்கும் இடையே உள்ள தொடர்பு விளைவு தேவையின் அந்த எஃபெக்டிவ் டிமாண்ட் அதன் அளவை பொறுத்து அமைகிறது. அப்போ இந்த எஃபெக்டிவ் டிமாண்டின் அளவு அக்ரிகேட் சப்ளை அண்ட் அக்ரிகேட் டிமாண்ட் சார்ந்து உள்ளது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த அக்ரிகேட் சப்ளை அண்ட் அக்ரிகேட் டிமாண்ட். எது the effective demand is determined by, so the effective demand is equal to y is equal to c plus I is equal to output is equal to employment அப்படின்னு சொல்லலாம். அப்போ effective demand is equal to income is equal to consumption plus investment, that is equal to output, total output is equal to employment. So the effective demand determines the level of employment in the economy. When the effective demand increases, employment will increases. When the effective demand is decreases, the level of employment will decline. But the effective demand will be determined by two determinants, namely consumption and investment expenditures. Consumption expenditure and investment expenditure. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு விளைவு தேவை ஒரு பொருளாதாரத்தின் வேலை நிலையை நிர்ணயிக்கிறது. அப்போ அந்த விளைவு தேவை, அதாவது எஃபெக்டிவ் டிமாண்ட் அதிகரிக்கும் போது எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகரிக்கும். பட் மாறாக எஃபெக்டிவ் டிமாண்ட் குறைந்தால் எம்ப்ளாய்மெண்ட்டும் குறையும்.
அப்போது இந்த கன்சம்ஷன் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட், நுகர்வு மற்றும் முதலீட்டு செலவு, கன்சம்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த ஆகிய 2 காரணிகளும் விளைவு தேவையின் எஃபெக்டிவ் டிமாண்டின் அளவை நிர்ணயிக்கின்றன. விளைவு தேவையின் அளவை நிர்ணயிக்கின்றன. The consumption function depends upon income of the people and the propensity to consume. According to Keynes, if income increases, the consumption will also increases, but by less than the increases in income. அதாவது இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் நுகர்வு சார்பை மக்களின் வருமானமும், அது இன்கம் ஆஃப் த பீப்புள், அண்டு மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், இறுதிநிலை நுகர்வு விருப்பமும் நிர்ணயிக்கின்றன. எதை? இந்த நுகர்வு சார்பை, கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை, இது ரெண்டும் தீர்மானிக்குது. அக்கார்டிங் டு கீன்ஸ், அப்போ கீன்ஸோடைய கூற்றுப்படி when income is அதாவது increases, the consumption will also increase. வருமானம் கூடினால் நுகர்வும் கூடும். But when the income is reduces, the consumption also will be reduces. அப்போ வருமானம் கூடினால் நுகர்வு கூடும், வருமானம் குறைந்தால் நுகர்வும் குறையும். அப்போ எந்த அளவுக்கு வருமானம் கூட நுகர்வு கூடுது அப்படின்னு சொன்னால், வருமானம் கூடும் அளவை காட்டிலும் கம்மியாக, எவ்வளவுக்கு வருமானம் கூடுதோ அந்த அளவுக்கு கன்சம்ஷன் கூடாது, அதை விட கொஞ்சம் கம்மியாக பட் கன்சம்ஷன் கூடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருடைய இன்கம் 10,000லேருந்து 15,000 சொன்னால், அவங்களுடைய ஏர்னிங் 10,000 இன்கம் பண்ணும்போதே 7,000 எக்ஸ்பெண்டிச்சர்னு வச்சா, இப்போ 15,000 இன்கம் வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆகும்னு சொன்னால், ஒரு 10,000 இல்லை ஒரு 8,000 இப்படி தான் போகும். எவ்வளோ இன்கம் இன்க்ரீஸ் ஆனிச்சோ அதே அளவுக்கு கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகாது. அதுதான் இது இன்க்ரீசஸ் பை லெஸ் தேன் இன்க்ரீசஸ் இன் இன்கம். அப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் டிட்டர்மைன் த இன்வெஸ்ட்மெண்ட் லெவல். அதாவது முதலீட்டு இன்வெஸ்ட்மெண்ட் லெவல், முதலீட்டு அளவை, வட்டி வீதம் மற்றும் மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கம், திறன், எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், இது ரெண்டும் சேர்ந்து தான் சார் இந்த 2 காலமே தீர்மானிக்கின்றன, நிர்ணயிக்கின்றன. எதை? முதலீட்டின் அளவை. எந்த அளவுக்கு வட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தான். அப்போது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான், வட்டி வீதமானது, the rate of interest depends on money supply and liquidity preferences. எதை பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க? இந்த வட்டி வீதமானது பண அளிப்பு மற்றும் பணத்தின் ரொக்க இருப்பு வீதம் ஆகிய இரண்டையும் சார்ந்து உள்ளது. எது? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, Keynes has given importance to the concept of liquidity preferences. What is the meaning of liquidity preferences? The liquidity preferences is the people will have keep the cash in the hands instead of any other properties. How much they earn the income, they won't keep it all the money in the cash, but ஒரு particular level amount of cash they keep with the hands. பணமாகவே வைத்திருக்க விரும்புவார்கள். சரியா? அப்போ பண அளிப்பு மற்றும் பணத்தின் ரொக்க இருப்பு ஆகிய எண்ணையும் சார்ந்துன்னு சொன்னால், அப்போ இந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் சொன்னால் ரொக்க இருப்பு, என்ன சொல்லப்போனால் ரொக்க இருப்புன்னு சொல்லுவோம். அதுதான் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். இந்த ரொக்க இருப்பு என்ன? விருப்பத்திற்கு, ரொக்க இருப்பு விருப்பத்திற்கு கீன்ஸ் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். given more importance to the concept of liquidity preferences. Okay,
அந்த ரொக்க இருப்பு விருப்பம் 3 நோக்கங்களை கொண்டது. The liquidity preferences is based on 3 motives, namely transaction motive, precautionary motive, and speculative motive. What is a transaction motive, precautionary motive, or speculative motive? Transaction motives, day-to-day expenditure, அன்றாட செலவிற்காக காய்கறி வாங்குறது, பால் வாங்குறதுக்கு, பெட்ரோல் அடிக்கிறது, இது day-to-day expenses, அதுக்காக வச்சுக்கிறது டிரான்சாக்ஷன் மோட்டிவ். ப்ரிகாஷனரி மோட்டிவ், ப்ரிகாஷனரி மோட்டிவ்னா அன்ஃபோர்சன் எக்ஸ்பென்சஸ், அதாவது மெடிக்கல், இப்போ எமர்ஜென்சிக்கு வச்சுக்கூடியது, அது ப்ரிகாஷனரி மோட்டிவ். நாளைக்கு போய் உடம்புனா நம்ம அடுத்த கையேந்து நிற்கக்கூடாது, நம்மகிட்ட இருக்க அமௌண்ட் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். அது அண்ட் ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ், ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ்னு சொன்னால் ஊக நோக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஊக நோக்கம், இந்த ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ், அதாவது பர்டிகுலர் கமாடிட்டிஸ் ஆர் பர்டிகுலர் திங்ஸ் இன் த ஃபியூச்சர் த ரேட் வில் பி கோயிங் டு பி ரெடியூஸ் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதை பர்ச்சேஸ் பண்ணாமல் கையில் வச்சுக்குவோம். இல்லை அது பர்டிகுலர் பொருள் பின்னாடி ரேட் ஏறும்னா இன்றைக்கே வாங்கிடுவாங்க இல்லையா, இந்த தான் ஊகவாணிக்கும் ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ். ஓகே, த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் டிபெண்ட்ஸ் ஆன் 2 factors. மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அதாவது அப்படின்னா என்னங்க சார்? வருமானம் மற்றும் மூலதனத்தின் அளிப்பை 2 factors, namely prospective yield of capital assets and supply price of capital. இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் ஆனது 2 ஃபேக்டர்ஸ் என்னென்ன காரணிகளை சார்ந்து இருக்குன்னு சொன்னால் வருமானம் மற்றும் மூலதனத்தின் அளிப்பு விலை ஆகிய 2 காரணிகளையும் சார்ந்து உள்ளது. ஓகே, இப்போ எஃபெக்டிவ் டிமாண்ட் பார்த்தோம். அதில் அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன், அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் சொன்னால் தொகு தேவை சார்பு அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இந்த கீன்சியன் மாடல் அவுட்புட் இஸ் அ டிட்டர்மைன்ட் மெயின்லி பை அக்ரிகேட் டிமாண்ட். அதாவது கீன்ஸுடைய கோட்பாட்டின்படி இந்த ஒரு பொருளாதாரத்தில் இந்த அக்ரிகேட் டிமாண்டானது மொத்த தேவை, அதான் அக்ரிகேட் தொகு தேவை தான் உற்பத்தியை நிர்ணயிக்கிறது. இந்த அக்ரிகேட் டிமாண்ட்ஸ் டிட்டர்மைன் த அவுட்புட். அவுட்புட் இஸ் டிட்டர்மைன் பை அக்ரிகேட் டிமாண்ட். அப்போ the aggregate demand is the amount of money which entrepreneur expect to get by selling the output produced by the number of laborers employed. அதாவது உழைப்பாளர்களை லேபரர் உழைப்பாளர்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பதற்கு எவ்வளவு வருவாய் கிடைக்கும், அதாவது செய்யப்பட்ட பொருட்களை விற்பதால் எவ்வளவு வருவாய் கிடைக்கும் என்று தொழில் முனைவோர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அதுவே இந்த அக்ரிகேட் டிமாண்ட், மொத்த தேவை எனப்படும். அப்போ therefore it is expected income or revenue from the sale of output at different level of employment. அப்போ வேறுபட்ட வேலை நிலையில் உற்பத்தி செய்வதை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் வருவாய் அல்லது எதிர்பார்க்கும் வருவாய் எனலாம், எக்ஸ்பெக்டட்.
அப்போ இந்த அக்ரிகேட் டிமாண்ட் ஹேஸ் த ஃபாலோயிங் 4 காம்பனன்ட்ஸ். அப்போ 4 பகுதிகளை அது கொண்டுவது என்னென்னு சொன்னால், கன்சம்ஷன் டிமாண்ட் நுகர்வு தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் முதலீட்டு தேவை, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அரசு செலவு, அண்ட் நெட் எக்ஸ்போர்ட் நிகர ஏற்றுமதி, அதாவது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இஸ் அ டிசைர் ஆர் பிளான்ட் டிமாண்ட் is the amount that household forms in the governments and the foreign purchase. ஓகே, தேங்க்யூ. என்ன நாளைக்கு அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம்.